Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம குழந்தைங்களுக்கு டானிக் கொடுக்குற சிரப் இருக்குன்னா அதுக்கு மேலே வந்து மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்காக கப் கொடுத்துருப்பாங்க. அந்த கப் வச்சு இன்றைக்கி சிம்பிளாக ஒரு கிராஃப்ட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி என் சேனலை ஃபஸ்ட்டாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிடுங்க. இப்போது இந்த மாதிரி கேப் நான் எடுத்துருக்கிறேன். இதுக்கு வந்து நான் அக்ரிலிக் கலர் பெயிண்ட் வந்து ப்ளூ கலர் பெயிண்ட் வந்து பெயிண்ட் பண்ணிக்கிறேன். பண்ணதுக்கு நான் 2 மூடி எடுத்து பெயிண்ட் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இது வழவழப்பாக இருக்கிறதுனால நல்லா ஒரு 2-3 கோட்டிங் பெயிண்ட் பண்ணால் மட்டும்தான் அதில் பெயிண்ட் வந்து பிடிக்கும். அதனால் 2-3 கோட்டிங் பெயிண்ட் பண்ணிக்கணும். உள் பக்கம் வந்து பெயிண்ட் பண்ண தேவையில்லை, நமக்கு மேல் பக்கம் மட்டும் பெயிண்ட் பண்ணால் போதுமானது. பெயிண்ட் பண்ணிவிட்டு காஞ்ச அப்புறம் இப்போ நான் 2 மூடி மட்டும் உங்களுக்காக செஞ்சு காமிக்கிறேன். ஒரு மூடியும் இன்னொரு மூடியும் நடுவில் வந்து ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டிடுறேன். ஒட்டிட்டு எட்ஜஸ் வந்து எம்டியாக இருக்கிறதுனால ஒயிட் கலர் அக்ரிலிக் பெயிண்ட் எடுத்து பட்ஸால் டாட் மாதிரி ஒரு இம்ப்ரெஷன் கொடுக்குறேன். 2 சைடு எட்ஜஸ்மே நான் அதே மாதிரி இம்ப்ரெஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம நடுவில் ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணோம் இல்லையா, அந்த இடத்துல வந்து தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஜர்தோசி த்ரெட் வந்து நடுவில் வந்து அதே ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி நான் ஒட்டி விட்டுடுறேன். மேலேயும் கீழேயும் ஒரு ஊசியால் ஹோல் ஒன்று 2 சைடுமே போட்டுக்கிறேன். இப்போ நான் ஒரு கட்டப்பையோட ஸ்டிக் எடுத்துருக்கிறேன். ஒரு ஸ்டிக் மட்டும் நமக்கு போதும். இப்போ நான் மெரூன் கலர் உள்ளன் த்ரெட் எடுத்து அதை ஃபுல்லாக நான் வந்து இப்படி சுற்றிக்கிறேன். மேலேயும் கீழேயும் கொஞ்சம் கேப் விட்டு நான் சுற்றிக்கிறேன். ஏன்னா அந்த 2 எட்ஜஸ்லேயும் நான் வந்து கோல்டன் லேஸ் வச்சு ஒட்ட போகிறேன். அது ஒரு அழகாக இருக்கும், அதுக்காக. ரெண்டு சைடும் அதே மாதிரி நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். இப்போது நான் ஒரு ஊசி எடுத்துக்கிறேன். அதில் வந்து ஒரு நூல் கோத்துக்கிறேன். நூல் கோத்து டபுளாக நூல் கோத்துக்கிறேன். அதுக்கு கீழே வந்து நாட் போட்டுக்கிறேன். ஹோல் பெருசாக இருக்கிற மாதிரி ஒரு பெரிய பீட் ஒன்று எடுத்து அதுக்கு கீழேயும் கோத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கேப் அதையும் உள்ளே கோத்துக்கிறேன். மறுபடியும் அதே பீட் ஒன்று இன்னொன்று சேர்த்துக்கிறேன். அப்புறமா கோல்டன் லேஸ் வந்து காயின் லேஸ் என்கிட்ட இருக்குது, அதை நான் கோத்துக்கிறேன். இது நான் நிறைய வீடியோ யூஸ் பண்ணியிருப்பேன். இதே மாதிரி 2 காயின் லேஸ் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் அதுலேயே. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச அந்த கட்டப்பை ஸ்டிக் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து அதை கேப் பண்ணலையா, அதே மாதிரி ஒரு 4-5 கேப் நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதை வந்து எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ நான் அரேஞ்ச் பண்ணி பார்க்குறேன் எந்த சைடு எனக்கு எப்படி வச்சா கரெக்டாக இருக்குன்னு. ஒன்று கீழே ஒன்று அப்படி நான் அரேஞ்ச் பண்ணேன். மொத்தம் நான் 5 ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி வந்து ஒன்று கீழே ஒன்று நான் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன். சென்டரில் மட்டும் பீட் வந்து இன்னும் 2 எக்ஸ்ட்ரா பீட் போட்டிருக்கிறேன், கொஞ்சம் அழகாக தெரியணுங்கிறதுக்காக. இப்போ எல்லாத்தையும் வச்சு பார்த்துட்டேன், எனக்கு கரெக்டாக இருக்குது. இந்த லேஸ்லாம் வந்து மேலே கீழே இருக்கிறனால அதையும் நம்ம கையால் எப்படி அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளூகன் போட்டு அதையுமே ஒட்டி, இப்போ அந்த த்ரெட்டையே க்ளூகன் யூஸ் பண்ணி ஒரு 2-3 சுற்றி நான் கீழே வந்து விழுகாமல் இருக்கிறதுக்காக க்ளூகன் போட்டு அப்படியே ஒட்டிடுறேன். நம்ம ஒட்டின இடம் வந்து அசிங்கமாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக நான் கோல்டன் லேஸ் அந்த ஒட்டினதுக்கு மேலெல்லாம் கோல்டன் லேஸ் சின்னதாக கட் பண்ணி மேலே ஒட்டிக்கிறேன். மேலே ஹேங்கிங் பண்ணுறதுக்காக நூல் வந்து 2 சைடும் கோத்து மேலே வந்து ஒரு நாட் போட்டிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சிருச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஹேங்கிங் பண்ணி காமிக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.